ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியர் புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல லெசன் 9ல கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டிருந்த காலத்துல இருந்து எப்படி நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, அப்ப அந்த விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அப்படிங்கறத விரிவா கொடுத்திருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இதே 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 7th லெசன் 8th லெசன்ல இருந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க. இந்த லெசன் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல என்னென்ன சங்கங்கள்லாம் உருவாச்சு, இந்த மக்களுடைய நலனை மேம்படுத்துவதற்காக என்னென்ன சங்கங்கள்லாம் தோன்றுச்சு, அதோடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிமுகத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலனி ஆதிக்கத்தை எதிர்ப்பதுல தமிழ்நாடு தான் முன்னோடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுல தமிழ்நாடு முன்னோடியா இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில பாளையக்காரர்கள் போரானது தமிழ்நாட்டுலதான் நடந்துச்சு. சோ அப்ப அந்த பாளையக்காரர்கள் போர் எதற்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தமிழகத்துல நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை இங்க நிறுவன முயன்ற அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்துத்தான் பாளையக்காரர்கள் போரிடுறாங்க. சோ என்னதான் அவங்க எதிர்த்து போரிட்டாலும் ஆங்கிலேயர்கள் தான் அதுல வெற்றி கொள்றாங்க. ஒரு கட்டத்துல பாளையக்காரர்கள் தோல்வி அடைந்துடுறாங்க. சோ அப்ப பாளையக்காரர்கள் முறை ஒடுக்கப்படுது. முறை இல்லாமலே மாத்திடுறாங்க. சோ அதுக்கப்புறமும் தமிழகத்துல சும்மா இருந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த பாளையக்காரர்களுடைய வம்சாவளிகள் இருக்கட்டும், நிலக்கிழார்கள், அந்த காலத்துல வாழ்ந்த நிலக்கிழார்களுடைய வம்சாவளிகள், விவசாயிகள், ஆங்கிலேய அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள், மக்கள் எல்லாருமே ஒரு ராணுவத்துல போய் சேருறாங்க. அந்த ராணுவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் கோட்டையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர்களுடைய படை. சோ அந்த படையில சேரும் பொழுது அங்க நடக்கக்கூடிய இம்மீடியட்டான ஒரு சில ரீசனை காரணம் காட்டி 1806ஆம் ஆண்டு வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒரு புரட்சியை நிகழ்த்துறாங்க. சோ இந்த புரட்சியில பங்கு கொள்பவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய வீரர்கள், அதிகாரிகள் அப்படின்றோம். சோ இந்த இந்திய வீரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலக்கிழார்களுடைய மகன்களாக இருந்தவர்களோ, அதாவது முன்னாடி ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டு படையில போய் வேற வழியே இல்ல பொழைக்கிறதுக்கு, ராணுவத்துலதான் சேர்ந்தாகணும் அப்படின்னு போய் சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. ஓகேங்களா? சோ அப்ப பாளையக்காரருடைய தோல்விக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த கிளர்ச்சிகளானது ஓயல, தொடர்ந்து இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய கல்வியுடைய அறிமுகம் மற்றும் இறுதியில் தோன்றிய படித்த இந்திய நடுத்தர வர்க்கத்தின் தோற்றம் ஆகியவை ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டத்தையும் அரசமைப்பு பாதையில் எடுத்து சென்றது அப்படின்றாங்க. இதுல நீங்க இன்னொரு வார்த்தையும் சேர்த்து பார்க்கணும். அரசமைப்பு பாதையில் அப்படின்றாங்க. அது என்ன அரசமைப்பு பாதையில்னா, அன்றைய காலகட்டத்துல உயர்குடியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கல்வி கற்றாங்க. அப்ப மேற்கத்திய கல்வி அறிவு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டு அங்கேயும் பயின்றுட்டு அதுக்கப்புறமா இங்க வந்தவர்களும் இருக்காங்க. சோ அவங்கதான் வந்துட்டு இங்க ஒரு இயக்கங்களை தோற்றுவித்து மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய செயல்ல ஈடுபட்டிருந்தாங்க. சோ அப்படிங்கும் பொழுது அவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து பின்னாட்கள்ல படித்த இளைஞர்கள் தான் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களும் எப்படி போராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்ப பாளையக்காரர்கள் போர் தொடுத்த மாதிரியோ இல்ல வேலூர் கழகத்துல நடந்த அந்த புரட்சி மாதிரியோ இல்லாம, பிரிட்டனுடைய சட்டத்துல நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள்லாம், அதாவது ஒரு நாடு காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கு, பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் அரசியலமைப்புல சொல்லப்படுதோ அந்த அரசியலமைப்பு பாதையில வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க அரசமைப்பு பாதை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டுல நடைபெற்ற விடுதலை போராட்டங்கள் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்றாங்க. ஏன் தனித்தன்மை வாய்ந்தது? மத்த இடங்கள்ல நடைபெற்றதை விட ஏன் இங்க இருக்கக்கூடிய தனித்தன்மை வாய்ந்ததுன்னா, இங்க நடந்த போராட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் இல்லாம, இந்த சமுதாயத்துல அன்றைய காலகட்டங்கள்ல நடந்த தீங்கினை விளைவிக்கக்கூடிய அந்த சாதி முறை ஏற்படுத்தி இருந்த அந்த சமூக தடைகள்ல இருந்து விடுதலை பெறுவதற்காகவும் தான் சேர்த்து இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இப்ப ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மட்டும் விடுதலைக்காக போராடல, இந்த சமூகத்துல முன்பு இருந்த அந்த ஜாதி முறைகளினால் ஏற்படக்கூடிய கொடுமைகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்காக ரெண்டுக்கும் சேர்த்துதான் போராடி இருக்காங்க அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல விடுதலை கிடைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை வாசிகள் சங்கம். அதாவது மக்களுடைய நிலையை எடுத்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சங்கமாகத்தான் இந்த சென்னை வாசிகள் சங்கமானது இருக்கு. தென்னிந்தியாவுல தொடங்க பெற்ற காலத்தால் முற்பட்ட இந்த அமைப்பானது தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களுடைய தேவைகளை
அனைவரும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. அதாவது இது காலத்தால் முற்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1852 காலகட்டங்கள்ல இந்த சங்கமானது தோற்றுவிக்கப்படுது. அப்ப தென்னிந்தியாவுல தோன்றிய சங்கங்கள்ல இது ஒரு காலத்தால் முற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட குழுக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்காமல் இந்த காலத்துல, அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு நடக்குது, மக்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத அவர்களுடைய தேவைகளை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. சோ அதுதான் இவங்க நோக்கமா கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சென்னை வாசிகள் சங்கம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1852 ஆரம்பிக்கப்படுது. இது ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜுலு லட்சுமி நரசு அவர்களும் சீனிவாசனார் அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் சேர்ந்துதான் இந்த அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. சோ இந்த அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் அதிக அளவு உறுப்பினர்களா இருக்காங்க. சோ அதனால வணிகர்களை அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு உறுப்பினர்கள் சேருவாங்க பாருங்க, அந்த உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள்னா வணிகர்கள் தான் அதிக அளவு இருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரியை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இந்த அமைப்பு உள்ளடக்கி இருந்தது. சோ அது மக்களுடைய தேவைகளை அனைவருக்கும் வெளிக்காட்டக்கூடிய நோக்கத்தை கொண்டிருந்தாலும் கூட இந்த இதுல அதிக அளவு வணிகர்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த உறுப்பினர்களுடைய நலன்களுக்காக ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க ஆங்கில அரசாங்கத்துக்கிட்ட. அந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வணிக வரி அதிகமா இருக்கு. ஏன்னா உள்நாட்டு பொருட்களுக்கு மேல வரி அதிகம். ஆனா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு வரியானது குறைவு. அதே மாதிரி ஏற்றுமதி வரியானது அதிகமா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி வரிகள் அதிகமா இருக்கிறத குறைக்கணும், அதனால எங்களுடைய வணிக சமுதாயமானது பாதிக்கப்படுது அப்படின்னு கோரிக்கைகளையும் இந்த அமைப்பானது நோக்கமாக கொண்டுதான் இருந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்ததை எதிர்த்தது. அதாவது மதமாற்ற செயலானது அன்றைய காலகட்டங்கள்ல அந்த கடலோர மாவட்ட பகுதிகள் எல்லாம் நடந்துச்சு. சோ அப்படி இந்துக்களா இருக்கவங்களையோ இல்ல முஸ்லிம்களா இருக்கவர்களையோ கிறிஸ்தவர்களாக மாற்றக்கூடிய சமய பரப்பு குழுக்களானது கிறிஸ்தவர்களா மாற்றிட்டு இருந்தாங்க. சோ அதற்கு ஆங்கிலேய அரசாங்கம் ஆதரவு தெரிவிச்சிருந்துச்சு. ஏன்னா கிறிஸ்டினா மாறிட்டா உங்களுக்கு எஜுகேஷன் தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சிஸ்டம் அந்த காலத்துல வச்சிருந்தாங்க. சோ அதனால படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்டினா மாறினவங்களும் இருக்காங்க. சோ இந்த மாதிரி மதமாற்ற நிகழ்ச்சிகளை ஆங்கிலேய அரசாங்கமானது ஆதரவளிக்குது. ஆனா அதை இந்த சென்னை வாசிகள் சங்கம் எதிர்த்தும் போராடுறாங்க. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இந்த அமைப்பு மேற்கொண்டது. அதாவது மக்களுடைய தேவை என்னவோ அதை நோக்கித்தான் இந்த அரசு செயல்படணும். அப்ப அதை நோக்கி எப்படி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பணியை தான் இந்த சென்னை வாசிகள் சங்கமானது செய்யுது. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவதை எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும் அப்படிங்கிறாங்க. இந்த அமைப்பானது ஒரு போராட்டம் நடத்துது. அந்த போராட்டம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள்னால சித்திரவதைப்படுத்துறாங்க. எதனால அப்படின்னா அதிக வரி வசூலிக்கிறாங்க. அதனால விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய பொருளாதாரம் தாக்கப்படுது, அவங்களுடைய வாழ்க்கை இழக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க வருவாய்த்துறை அதிகாரிகளால சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க. சோ அதற்கு எதிராக இந்த அமைப்பானது ஒரு போராட்டத்தை நடத்துது. இந்த அமைப்பு மேற்கொண்ட இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் முயற்சியினால்தான் சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிறத ஆங்கிலேய அரசானது நிறுவுது. சோ இந்த டார்ச்சர் கமிஷன் நிறுவனத்துக்கு அப்புறமா இதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்படுது. சோ இதற்கு முன்னாடி வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. அதனால அந்த சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அத வரி வசூலிக்கிற முறையை நியாயப்படுத்தக்கூடியது அந்த சித்திரவதை சட்டம். சோ அதையும் ஒழிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த சித்திரவதை சட்டம் ஒழிப்பதுல யாருடைய பங்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னை வாசிகள் சங்கத்துடைய பங்குதான் அதிகம். 1862க்கு அப்புறமா இந்த சங்கம் செயலிழந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த வழி நடத்தக்கூடிய ஆட்கள் சரியாக இல்ல. சோ அந்த மாதிரி அப்படியே மறைஞ்சு போயிருது காலப்போக்குல. அப்போ ஒரு 10 வருஷம் இவங்களால முடிஞ்சதை பண்ணிருக்காங்க. அதாவது என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா வணிகர்கள் தான் அதிக அளவு அந்த சங்கத்துறை உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. சோ அதனால அந்த காலகட்டங்கள்ல வணிக வரிகள் அதிகமா இருக்கு. அது குறித்து ஆங்கிலேயர்கள் கிட்ட வணிக வரிகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் மதமாற்றம் செய்யறாங்க. சோ அவங்களுடைய செயல்பாடுகளை ஆதரவு அளிக்குது ஆங்கில அரசாங்கம். அதை எதிர்த்தும் இவங்க போராடுறாங்க. மக்களுடைய தேவைகள் என்னவோ அதை நோக்கித்தான் இந்த அரசாங்கம் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை அந்த பாதையில பயணிக்க வைக்கிறதுக்காக பல செயல்களை செய்யறாங்க. அதே மாதிரி
வருவாய்த்துறை அதிகாரிகள்னால விவசாயிகள் சித்திரவதைப்படுறாங்க. சோ அதுல இருந்து அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக இவங்க போராட்டம் நடத்துறாங்க. இவங்களுடைய போராட்டத்தின் விளைவாக சித்திரவதை ஆணையமானது நிறுவப்படுது. சோ இந்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, கட்டாய வரி வசூல் செய்யற முறையை வந்து சித்திரவதை சட்டத்தின் மூலமாகத்தான் கட்டாய வரி வசூல் செய்யறாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த வரி வசூல் செய்யக்கூடிய முறை வேண்டாம், சித்திரவதை சட்டம் வேண்டாம் அப்படின்றாங்க. சோ அதன்படி சித்திரவதை சட்டமானது ஒழிக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள் தி ஹிந்து மற்றும் சுதேசமித்ரன். எப்படி தி ஹிந்து பத்திரிகையும் சுதேசமித்ரனும் தொடங்கப்படுது அப்படின்றாங்க. இதற்கு பின்னாடி ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல உயர்நீதிமன்றங்கள், மாகாண உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அரசியலமைப்பு பகுதிகளிலே படிச்சிருக்கோம். தி முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கிறாங்க. அதாவது சென்னை மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக முதல்ல ஒரு இந்தியர் நியமிக்கப்படுறாரு. அதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியா இந்தியர் நியமிக்கப்படுறாரு. எப்போ? 1877. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி முத்துசாமி அவர்கள். இது டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஒரு பெரும் பொருளாக பேசுறாங்க. ஏன்னா ஒரு முதல்ல ஒரு இந்தியன் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத விமர்சனமும் செய்யறாங்க. அந்த விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களாக இருக்கிறார்கள். சோ அப்ப இந்த சென்னை மாகாணத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது இந்த சம்பவம். சோ ஒரு இந்தியர் நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டதை சென்னையை சேர்ந்த அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்யுது. ஒரு இந்தியரை போய் நீதிபதியா நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மாறாக எதிர்மறையாக விமர்சனம் செய்யறாங்க. சோ அப்ப அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்த பத்திரிகைகள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்ட வந்த பத்திரிகைகள். சோ இது எல்லாத்தையுமே கல்வி கற்ற இளைஞர்கள் இந்தியாவுல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப நம்ம ஒருத்த மேல வரானா அதை எப்படியெல்லாம் இவனுங்க கீழே இறக்கி பேசுறானுங்க. சோ அப்ப இவனுங்களுடைய பத்திரிகை இருக்கிறதுனாலதானே இப்படி பேசுறானுங்க. அப்ப நம்மளுக்குன்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பெருமையுடன் தெரிவிக்க முடியும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப கல்வி கற்ற இளைஞர்கள் இதனை பத்தி உணர்ந்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை இருக்கணும் அப்படின்னு ஒரு செய்தி பத்திரிகையானது தேவை அப்படிங்கறத உணர்றாங்க இந்திய மக்கள். சோ அதற்காகத்தான் ஜி சுப்பிரமணியன் அவர்களும் எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து இணைந்து 1878 தி ஹிந்து அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகையை தொடங்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். யார் தொடங்குனாங்க, எந்த ஆண்டு தொடங்குனாங்கன்னு கேட்பாங்க. 1878 தி ஹிந்து நியூஸ் பேப்பர் யாரால தொடங்கப்படுது? ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் அவர்களுடைய நண்பர்களால சேர்ந்து துவங்கப்படுது. ஓகேங்களா? மிக விரைவில் இச்செய்தி பத்திரிகை தேசிய பிரச்சாரத்திற்கான கருவியாக மாறுகிறது. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம என்ன பண்றோம், தேசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு கொண்டு வரோம். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் நம்ம அடிமை முறையில இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு எல்லாருமே நம்ம இது பண்றோம். சோ அப்ப அந்த பிரச்சாரத்தை பண்ணுவதற்காக ஒரு கருவியாக இந்த செய்தித்தாள்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியன் 1891 சுதேசமித்ரன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு தமிழ்ல ஒரு தேசிய பருவ இதழை கொண்டு வராரு. அதாவது 1891 சுதேசமித்ரன் அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியன் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு தமிழ்ல நடத்தப்படக்கூடிய ஒரு தேசிய பருவ இதழ். ஓகேங்களா? சோ அது நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1899 அந்த பருவ இதழானது நாளிதழாக வெளிவருது. அதாவது ஒரு பருவத்துக்கு ஒரு மேகசினா வருது, ஒரு மாசத்துக்கு ஒண்ணுன்னு வருது, டெய்லி வரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரா மாற்றம் அடையுது. ஓகேங்களா? இதுவும் எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1891 ஆரம்பிக்கப்பட்ட சுதேசமித்ரன் 1899 தான் நாளிதழாக மாறியது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 8 வருஷம் வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருவ இதழாக இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு இந்த சுதேசமித்ரன் பத்திரிகையானது ஊக்கம் அளிக்குது. ஓகேங்களா? ஏன்னா தமிழ்ல தொடங்கியிருக்கோம் அப்படிங்கும் பொழுது உள்நாட்டு அளவுலையும் பத்திரிகை அந்தந்த ரீஜனல் மொழியில வந்து தொடங்கணும் இல்ல. சோ அதற்கு ஒரு முன் உதாரணமாக ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சுதேசமித்ரனானது இருக்கு. ஓகேங்களா? இதுல 3 விஷயம். உயர் நீதிமன்ற நீதிபதியாக முதல் இந்தியர் யார் நியமிக்கப்படுறாங்கன்னா டி முத்துசாமி அவர்கள். அடுத்தது தி ஹிந்து நியூஸ் பேப்பரை கொண்டு வரவங்க 1878 ஜி சுப்பிரமணியன், வீரராகவாச்சாரியார். அதுக்கடுத்து
சுதேசமித்திரன் இதழ் ஜி சுப்பிரமணியனால் 1891 தேசிய பருவ இதழா வருது. பின்னால 1899 அது நாளிதழாக மாறுது. சோ இந்த மாதிரி தமிழ்ல ஒரு பத்திரிகை கொண்டு வந்ததன் காரணமாக இது வந்து மற்ற பத்திரிகைகள் தொடங்குவதற்கு ஒரு ஊக்கமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை. இந்த சென்னை மகாஜன சபையானது 1884 தோற்றுவிக்கப்படும். இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல சென்னை வாசிகள் சங்கம். சோ இந்த சென்னை வாசிகள் சங்கம் பின்னால இதனோடு இணைக்கப்பட்டு விடும். ஓகேங்களா? சோ 1862 அப்புறம் செயலிழந்து போனது அப்படின்றவல்ல. சோ அதுக்கப்புறம் மறுபடியும் 1884 அந்த சங்கத்தை கொண்டு வந்து இதோட இணைச்சிருவாங்க. தென்னிந்தியாவில தெளிவான தேசிய நோக்கத்தோட துவங்க பெற்ற ஒரு சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்னை மகாஜன சங்கம் தான். ஓகேங்களா? 1884 மே 16 எம் வீரராகவாச்சாரியார், பி அனந்த சார்லு, பி ரங்கையா ஆகிய மற்றும் சிலரால இந்த நிறுவனமானது இந்த அமைப்பானது தொடங்கப்படுது. இதோடைய முதல் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு கேட்பாங்க. பி ரங்கையா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது உருவாக்குனதுல ஒரு ஆளான பி ரங்கையா அவர்கள் தான் இந்த அமைப்புடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே மாதிரி செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா பி அனந்தாச்சார்லு அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அமைப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட இடைவெளிகளில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகள் குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்தினர். அதாவது இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்த அமைப்புல உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல சந்திச்சுக்கிறாங்க. அடிக்கடி 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல சந்திச்சுக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. சோ அதை பத்தி எல்லாம் ஆங்கில அரசுக்கு எடுத்து தெரியப்படுத்துறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இவங்க பண்ணக்கூடிய ஒரு செயலாக இந்த அமைப்பு பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்கு. அதே நேரத்துல இவங்க ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குடிமை பணிகள் சிவில் சர்வீஸ் வந்து எங்க மட்டும்தான் நடத்தப்படுதுன்னா இங்கிலாந்துல நடத்தப்படுது. சோ இங்க படிச்ச இளைஞர்கள் இங்கிலாந்து போய் சிவில் சர்வீஸ எழுத முடியாத நிலையில இருக்காங்க. சோ அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ICS தேர்வுகளை வந்து இந்தியாவிலையும் நடத்தணும், இங்கிலாந்துலயும் ஒரே நேரத்துல நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலையும் நீங்க மூடணும், வரிகளை குறைக்கணும், ராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை இந்த அமைப்பானது ஆங்கிலேயர்கிட்ட வைக்கிறாங்க. இந்த ராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இப்போ இவனுங்க வேற ஏதாவது ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சானுங்கன்னா அப்போ ஒரு படையை எடுத்து போவாங்க. அப்ப அந்த படைக்கு ராணுவ செலவானது ஆகும். அப்ப அந்த ராணுவ செலவை யாருதான் பியர் பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசாங்கம் பியர் பண்ணல. இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாடுகள்ல வரியாக விதித்து அந்த பணத்தை இவர்கள் பெறுகிறார்கள். சோ அப்படிங்கும் பொழுது இவன் ஏதாவது ராணுவ செலவு பண்றானா அது கடைசியில யார் தலையில வந்து விடுதுன்னா நம்ம தலையில வந்து விடுது. சோ அதனால ராணுவ செலவுகளை நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த அமைப்பு பல கோரிக்கைகளுக்கு பின்னர் இவ்வமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னர் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கோரிக்கைகளா மாறுது. ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்போ இந்த அமைப்பு 1884 நிறுவப்படுது. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரராகவாச்சாரியார், அனந்தசார்லு இவர் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுவாரு, ரங்கையா தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாரு. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில சேர்ந்து விவாதிக்கிறாங்க. விவாதிச்சு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அரசுக்கு தெரிய வைக்கிறாங்க. பல்வேறு கோரிக்கைகளையும் கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ICS தேர்வுகளை இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் ஒரே நேரத்துல நடத்தணும். அது மட்டும் இல்லாம லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சிலை மூடணும், வரிகளை குறைக்கணும், எங்க மக்கள் மீது நீங்கள் விதிக்கக்கூடிய அனைத்து விதமான வரிகளையும் நீங்க குறைக்கணும், ராணுவ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இதே கோரிக்கைகள்ல தான் பின்னால 1885 தோற்றுவிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய கோரிக்கைகளா மாறும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மிதவாத கட்டம். அது என்ன மிதவாத கட்டம் அப்படின்னா மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க படித்த கற்றறிந்த மருத்துவர்கள், வழக்குரைஞர்கள், அரசு அதிகாரிகள், படித்த இளைஞர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஆங்கில அரசு கிட்ட நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டனோட அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு காலனி ஆதிக்கத்துல கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் இருக்கோ அந்த உரிமையெல்லாம் மனு கொடுப்பதன் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்த மூலமாகவும்
அதை வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் இந்த மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை பத்தி தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சென்னை மகாஜன சபை போன்ற மாகாண அமைப்புகள் அகில இந்திய அளவிலான அமைப்புகள் நிறுவப்படுவதற்கு வழிகோலியது. அதாவது இப்போ சென்னை வாசிகள் சங்கமா இருக்கட்டும், இல்ல சென்னை மகாஜன சபையா இருக்கட்டும், இது ரெண்டுமே மாகாண அளவுல நடந்த ஒரு அமைப்பு. சோ இந்த மாதிரி மாகாண அளவுல இல்லாம நாடு முழுவதும், அதாவது இந்த அகில இந்திய அளவிலான ஒரு அமைப்பு இந்த மாதிரி நிறுவப்படணும். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறுவப்படுவதற்கு ஒரு முன்னோடியாக வழிகோலுவதாக ஒன்று என்ன இருக்குன்னா, இந்த முன்னாடி தோன்றின இந்த சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாசன சபைகள் தான். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்திய தேசிய தலைவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே பல கூட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. அதாவது 1885 தான் காங்கிரஸ் உருவாக்கப்படுது. பட் அதுக்கு முன்னாடியே இந்த கற்றறிந்த இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள்லாம் ஒன்று கூடி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம எப்படி அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு வர முடியும், அப்ப அரசியலமைப்பு வழியில நம்மளுக்கு என்னென்ன சுதந்திரம் எல்லாம், என்னென்ன உரிமைகள்லாம் நம்மளுக்கு மறுக்கப்பட்டிருக்கு, அப்ப அந்த உரிமைகள்லாம் எப்படி நம்ம அவங்க கிட்ட கேட்டு வாங்குறது. சோ அதை பத்தி எல்லாம் பல கூட்டங்கள்ல கலந்துரையாடுறாங்க. அவ்வாறுதான் ஒரு கூட்டம் நடக்குது. என்னைக்கு அப்படின்னா 1884 டிசம்பர்ல அடையாறுல நடக்குது. அதாவது சென்னையில இருக்கக்கூடிய அந்த அடையாறு இருக்கு பாருங்க, 1884 அடையாறுல டிசம்பர் மாசம் ஒரு கூட்டம் நடக்குது. அதுதான் பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல கூடின இந்த பிரம்ம ஞான சபையில யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜி கலந்துக்கிறாங்க, KT தெல்லாம் கலந்துக்கிறாரு, அடுத்தது சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் கலந்துக்கிறாரு. இவங்களோட சில முக்கிய தலைவர்களும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. சென்னையில இருந்து யார் யாரெல்லாம் போறாங்க இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பிரமணியம் கலந்துக்கிறாங்க, ரங்கையா கலந்துக்கிறாங்க, அனந்தாச்சார்லு, அதாவது சென்னை மகாசன சபையை தோற்றுவித்த அந்த தலைவர்கள் எல்லாருமே இந்த பிரம்மஞான சபை கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. 1884 டிசம்பர்ல அடையாறுல நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரசின் முதற் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கூட்டத்துடைய ஒரு முடிவுலதான் ஃபார்ம் ஆகும்னே சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் தொடங்கப்பட்ட அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அதோடைய முதல் கூட்டம் 1855 பம்பாயில நடக்குது. அந்த கூட்டத்துக்கு 72 பேர் கலந்துக்கிறாங்க. அந்த 72 பேர்ல 22 பேர் எங்க இருந்து போறாங்கன்னா, சென்னையில இருந்து மட்டுமே போறாங்க. சென்னை மாகாணம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய குட்டியா இருக்கக்கூடிய சென்னை கிடையாது. அப்போ சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, இந்த தென்னிந்திய பகுதிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி தான் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்ப 72 பிரதிநிதிகள்ல 22 பேர் சென்னை மாகாணத்துல இருந்து கலந்துக்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது கூட்டம் தேசிய காங்கிரஸோட இது எங்க நடக்குதுன்னா, இரண்டாவது மாநாடானது 1886 அடுத்த வருஷமே தாதாபாய் நவ்ரோஜி அவர்களுடைய தலைமையில கொல்கத்தாவுல நடக்குது. இந்த தலைமை எல்லாம் கேட்பாங்க. எந்த இடம், முதற் கூட்டம் எந்த இடம், யாரு தலைமை, அடுத்தது இரண்டாவது கூட்டம் எந்த இடம், யாரு தலைமை, மூன்றாவது கூட்டம் எந்த இடம், யார் தலைமை அப்படிங்கறதெல்லாம் கேட்பாங்க. அப்ப இரண்டாவது மாநாடு 1886 கொல்கத்தால தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடைபெறுது. அடுத்தது மூன்றாவது கூட்டம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில நடக்குது. 1887 யாருடைய தலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்ருதீன் தியாப்சி அவர்களுடைய தலைமையில இந்த கூட்டமானது நடக்குது. ஓகேங்களா? 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகிற மஸ்கின் தோட்டத்துலதான் இந்த மூன்றாவது கூட்டமானது நடைபெறுகிறது. இப்ப முதல் கூட்டத்துல 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல 22 பேர் சென்னையை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோமா. இந்த மூன்றாவது கூட்டம் நடைபெறும் பொழுது 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. சோ இப்ப இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிறது எந்த பகுதி அன்றைய காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துடைய பெரும் பகுதி, கடற்கரை மாவட்டங்கள், ராயலசீமை, அடுத்தது கர்நாடகாவுடைய பெங்களூரு, பெல்லாரி, இது எல்லாமே தெற்கு கனரா பகுதிகள், கேரளாவுடைய மலபார் பகுதி, ஒடிசானா அன்றைய காலகட்டத்துல கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, கலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒடிசாவுடைய கஞ்சம் சில பகுதிகள் உள்ளடக்கியதுதான் இந்த சென்னை மாகாணமானது. ஓகேங்களா? சோ இது ரொம்பவே முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல முக்கிய தொடக்க கால மிதவாத தேசியவாதிகள், அது என்ன மிதவாதிகளா தேசியவாதிகளா அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல தேசியவாதிகளா இருந்தவங்கள பின்னாட்கள மிதவாத தேசியவாதிகள்னு மாற்றிருப்பாங்க. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க.
தொடக்க காலத்தில் தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகளின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அதனால சட்டமுறைப்படி என்னென்ன உரிமையெல்லாம் வேணுமோ அதெல்லாம் லெட்டர் மூலியமா மனு கொடுத்து வாங்கினாங்க. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அறை கூட்டங்கள் நடத்துவது, பிரச்சனைகள் குறித்து ஆங்கிலத்துல கலந்துரையாடுவது, இதெல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளா இருந்துச்சு. ஏன்னா இங்கிலீஷ்ல படிச்சிருக்கும்ல. சோ மேற்கத்திய கல்வி வேற. சோ அதனால இங்கிலீஷ்ல போய் கூட்டம் கூட்டிட்டு இங்கிலீஷ்ல கலந்துரையாடுறது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, இந்த இஷ்யூஸ் நடக்குதா, இந்த இஷ்யூஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோ அது மாதிரி கூட்டங்கள் கூட்டி பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை நடக்கும். அந்த வங்க பிரிவினையின் போது திலகரும் திலகரை சேர்ந்த மற்ற தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா மக்களை திரட்டுறாங்க. அப்ப பெருவாரியான மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள்ல நடத்துறாங்க. சோ இந்த மாதிரி மக்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்தும் பொழுது மக்களுடைய மொழியில நம்ம பேசினாதானே புரியும். சோ அதனால அந்தந்த வட்டார மொழிகள்ல பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்படுது. சோ இந்த மாதிரி வட்டார மொழிகள்ல பல கூட்டங்கள் நடத்திய அந்த தேசியவாதிகள் தான் பின்னாட்கள்ல மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி.எஸ். சீனிவாசனார், பி.எஸ். சிவகாமி, வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கட்ராமனார், ஜி.ஏ. நடேசன், டி.எம். மாதவராவ், எஸ். சுப்பிரமணியனார் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாத தலைவர்கள். இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ அதனால எல்லாரையும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சுதேசி இயக்கம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே எதுவுமே புதுசா இருக்காது. நம்ம முன்னாடி 7th லெசன்லயும் 8th லெசன்லயும் என்ன படிச்சோமோ அதை இங்க கொஞ்சம் பிரீஃபா கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? 1905 வங்க பிரிவினை நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது வங்காளத்தை 2ஆ பிரிச்சாங்க. கிழக்கு வங்காளனும் மேற்கு வங்காளனும். ஏன்னா கிழக்கு வங்காள பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாகவும் மேற்கு வங்காள பகுதிகளில் இந்துக்கள் அதிகமாகவும் இருந்தாங்க. சோ அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த தேசியவாத கருத்துக்கள்லாம் தோன்றிய காலகட்டம், அரசியல் தோன்றுறது. அப்பதான் இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாம் தோன்றி ஒரு நிலைமைக்கு வருது. சோ அப்ப இவனுங்களை விட்டா அரசியல்ல முன்னேறினானுங்க நம்மள ஒழிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை பிரித்தாளும் கொள்கையின்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றுபட்டு இருந்த காலம். சோ அப்ப அவங்களதான் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க முகலாயர்கள் காலத்துல பெறாத சந்தோஷத்தை கூட ஒற்றுமையை கூட நீங்க இந்த வங்காள பிரிவினைக்கு அப்புறம் பெற முடியும், இந்த கிழக்கு மாகாணம் உருவானதுக்கு அப்புறம் பெற முடியும்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த வங்காள பிரிவினையை கொண்டு வராங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா உண்மையா அவங்க பிரிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது அவங்களுக்கு மாற்றாக நடந்து போயிடுச்சு. உண்மையா அப்பதான் மக்கள் என்ன பண்றாங்க, கங்கை நதியில நீராடி அந்த வங்க பிரிவினைனால கருப்பு தினமாக, அதாவது துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் சுதேசி இயக்கமானது கையில் எடுக்கப்படுது. அதுதான். அப்ப வங்க பிரிவினை இட்டு சென்ற விடுதலை போராட்டத்துடைய போக்கு மாற்றி அமைக்குது. சோ இந்தியாவுடைய பல பகுதிகளில் தலைவர்கள் உருவாகுறாங்க. குறிப்பா எங்கன்னா வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா பகுதிகளில் இருந்து புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப வங்காளத்துல இருந்து பிபின் சந்திரபால் அவர்களும், பஞ்சாப்ல இருந்து லாலா லஜபதி ராய் அவர்களும், மகாராஷ்டிரால இருந்து பாலகங்காதர திலகர் போன்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் தோன்றாங்க. இதனாலதான் தோன்றாங்க. அடுத்தது கொல்கத்தால 1906 ஒரு மாநாடு நடக்கும். காங்கிரஸ் உடையது, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுல என்ன தீர்மானம் கொண்டு வருவாங்கன்னா நம்மள பிரித்தாள்னு நினைக்கிறாங்களா, சோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்நிய பண்டங்களை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்றாங்க. அப்ப அவனுங்க கொண்டு குவிக்கிறானுங்களா ஐரோப்பால இருந்து, அந்த பொருட்களை நம்ம இனிமேட்டு வாங்கவே கூடாதுப்பா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல உருவாக்கப்படக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சுதேச பொருட்களை நம்ம ஊக்குவிக்கணும். அப்ப சுதேச நிறுவனங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தீர்மானமானது எப்ப கொண்டு வரப்படுதுன்னா 1906 கொல்கத்தா மாநாட்டுல இது கொண்டு வராங்க. அதாவது அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், அது மட்டும் இல்லாம தேசிய கல்வியை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில நடைமுறைகளை கொண்டு வராங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எதிர்வினை. இந்த சுதேசி இயக்கம் தொடங்குது அப்படின்னும்ல, அந்த சுதேசி இயக்கத்துல தமிழ்நாட்டுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார், வ.உ. சிதம்பரனாருடைய பங்கு அதிகமாக இருக்கும். சோ அப்ப வ.உ. சிதம்பரனார், வி. சக்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள். தமிழ்நாட்டுடைய பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை நடத்தப்பட்டது. சோ மக்களை திரட்டுவதற்கு முதலாக தமிழ் பயன்படுத்தப்படுது. எப்போ இந்த சுதேசி இயக்கத்தப்பதான் முதல்ல அதாவது வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் இந்த தலைவர்கள்லாம் தோன்றுவாங்க. லாலா லஜபதி ராய், திலகர், பிபின் சந்திரபால் இவர்கள்லாம் ஒரு முக்கியமான தலைவர்களாக உருவெடுப்பாங்க.
அப்படி எடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்களிடையே நம்ம பேசணும். மக்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப மக்கள் அந்நிய பொருட்கள வாங்கக்கூடாது. சுதேச பொருட்கள வாங்கணும். அப்ப பிரச்சாரங்கள் பண்ணணும். கூட்டங்கள் நடத்தணும். அப்ப அந்த கூட்டங்கள அவங்கவங்களுடைய வட்டார மொழிகள்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுடைய மொழியான தமிழ்ல பல கூட்டங்கள் நடத்தப்படுது. சோ மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகள தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுல பாரதியுடைய பங்கு மிக அதிகமான ஒரு பங்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இவர் தங்களுடைய பாடல்கள் மூலமாக மக்களுடைய விடுதலை, நாட்டுப்பற்று உணர்வை தூண்டினாரு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்ய பல இதழ்களும் இந்த காலகட்டங்கள்ல தோன்றுது. அந்த மாதிரி தோன்றின இதழ்கள்ல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதேசமித்திரன், இந்தியா அப்படிங்கிற இந்த 2 இதழ்கள் தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கத்தை பரப்புற ஒரு முக்கியமான இதழ்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுதேசமித்திரன் பத்தி எல்லாம் பாரதியார் அவர்கள் பத்தி படிக்கும் பொழுது நம்ம தமிழ் பாட பகுதியில நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா கூட அதுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய பழைய சிலபஸ்ல பாரதியார் பத்தி நம்மளுக்கு இருந்துச்சு. சோ அது குறித்து நம்ம வந்து உரைநடை பகுதியில பாரதியாருக்கான ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட், நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நம்ம கொடுத்திருக்கோம். சோ அதுல நீங்க பாருங்க, தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்தது தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னையில சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. எப்பன்னா 1907 காலகட்டங்கள்ல. அப்போ அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது அவர் சென்னையில ஒரு சொற்பொழிவாற்றுறாரு. அதனால பல இளைஞர்கள் கவரப்படுகிறார்கள். அவருடைய சொற்பொழிவுனால பல இளைஞர்கள் கவரப்படுகிறார்கள். சோ இதை எதிர்த்து அவர் கைது செய்யப்படுவாரு. அதுக்கப்புறம் எப்படி விடுவிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல முக்கியமானது அப்படின்னா தமிழ்ல கூட்டங்கள் நடத்தப்படுது. மக்களை திரட்ட தமிழ் மொழி பயன்படுத்தப்படுது. பாரதியுடைய தேச பாடல்கள் நாட்டு உணர்வை தூண்டுவதற்காக பயன்படுத்தப்படுது. இதழ்கள் இந்தியா சுதேசமித்திரன் போன்ற இதழ்கள் பயன்படுத்தப்படுது. இளைஞர்களை கவர்வதற்காக பிபின் சந்திரபால் அவர்களுடைய சொற்பொழிவானது இளைஞர்களை கவருது. எப்ப அப்படின்னா 1907. ஓகேங்களா? அடுத்தது சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1906ல நிறுவப்படுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயருடைய கடற்பயண முற்றுரிமையை தடுப்பதற்காக, அதை மீறுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம். ஏன் ஆங்கிலேயர்கள் வச்சிருக்கக்கூடிய கப்பல் பயணத்தை தான் நம்ம பயன்படுத்தணுமா? நம்மளுக்குன்னு ஒரு சுதேசி அப்படின்னாவே நம்மளுக்குன்னு எல்லாத்தையுமே தற்சார்பு அடைகிற மாதிரி இருக்கணும். அப்ப நம்மளுக்குன்னு ஒரு கடற்பயண கம்பெனி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதா இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் 1906. இதை யாரு கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தான் இந்த நிறுவனத்தை தொடங்குறாங்க. எங்க தொடங்குறாங்க அப்படின்னா, தூத்துக்குடியில தொடங்குறாங்க. இதுல வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து முதலீடு இருக்கும். இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி பிரிக்கிறாருன்னா, 40,000 பேரு 25 ரூபா கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் சேர்ந்துரும். அப்ப ஒரு பங்குடைய விலை 25 ரூபான்னு சொல்லி 40,000 பங்குகளாக விற்கப்படுது. ஓகேங்களா? சோ அப்படித்தான் இந்த நிறுவனமானது 1906ல நிறுவப்படுது. சோ இந்த நிறுவனத்துடைய 2 கப்பல்கள் வாங்குறாங்க. ஒண்ணு காலியா, அடுத்தது இன்னொரு கப்பல் வந்து லாவோ. இந்த 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அதை எங்க ஓட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே. கொழும்புனா இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சோ அப்ப கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவுல இந்த கடற்பயணத்தை, சுதேச கடற்பயணத்தை தொடங்குறாரு வ.உ. சிதம்பரனார் 1906. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வ.உ. சிதம்பரனார் இன்னும் ஒரு சில போராட்டங்களையும் கலந்துப்பாரு. அததான் அடுத்து கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலி எழுச்சி. அது என்ன திருநெல்வேலி எழுச்சினா, திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலைகள் தொழிலாளர்கள் அணி திரட்டுவதில் வ.உ.சி மற்றும் சுப்பிரமணிய சிவா தோளோடு தோள் நின்றார். அதாவது வ.உ.சி அவர்கள் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நூற்பாலை தொழிலாளர்களை திரட்டுவதுல சுப்பிரமணிய சிவாவுடைய தோள் கொடுத்து தோளாக நிற்கிறாரு அப்படின்றாங்க. 1908ஆம் ஆண்டு ஐரோப்பியாவிற்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்குறாரு. யாரு? வ.உ.சி அவர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 1908 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் கேட்பாங்க. சோ இது வந்து எந்த ஆண்டு? 1908. இதற்கு தலைமை தாங்குபவர் வ.உ.சி மற்றும் சுப்பிரமணிய சிவா அவர்கள் தான் தலைமை தாங்குறாங்க. சோ இந்த நிகழ்வு நடைபெற்ற அதே சமயத்துலதான் பிபின் சந்திரபால் சொற்பொழிவாற்றினார்ல, அதற்காக கைது செய்யப்படுவார். இளைஞர்களை திரட்டுறதுக்காகவும் அண்ட் அவருடைய சட்டங்களை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுவார். அவரை இதே சமயத்துல 1908ல விடுவிக்கப்படுறாரு. சோ அவருடைய விடுவிப்பை கொண்டாடுவதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வ.உ.சியும் சிவாவும் ஏற்பாடு செய்யறாங்க. சோ அந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்ததுனால இந்த பிபின் சந்திரபால் அவர்களுடைய விடுதலையை கொண்டாடுவதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த காரணத்திற்காக வ.உ.சி அவர்களும் சிவா அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. சோ இவர்கள் தலைவர்கள் இருவரும் அரச துரோக சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுது. சோ அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி துரோக குற்றம்
சாட்டப்பட்டு கடுங்காவல் தண்டனை வழங்குறாங்க. சோ தொடக்கத்துல வ.உ.சி.க்கு கொடுமையான வகையில இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த இரு தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி திருநெல்வேலியில கலகம் வெடிக்க காரணமாக இருக்கு. சோ இது என்ன ஆகுது அப்படின்னா வ.உ.சி.யும் சிவா அவர்களும் கைது செய்யப்படுறாங்கன்னு மக்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுதுன்னு தெரிந்த மக்கள் திருநெல்வேலி பகுதியில கலவரத்துல ஈடுபடுறாங்க. சோ என்னென்ன கலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல் நிலையங்கள், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் இது எல்லாத்தையுமே எரிக்கிறாங்க. சோ அமைதியான முறையில போராட்டத்தை நடக்கல, புரட்சியில இறங்குறாங்க. சோ அப்ப இது எல்லாத்தையுமே எரிக்கிறாங்க. கலவரங்கள் நடத்திய இந்த கலவரக்காரர்களை காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தி அடக்குறாங்க. சோ அந்த மாதிரி நடத்தப்பட்ட அந்த திருநெல்வேலி எழுச்சியில நடந்த அந்த கலவரத்தினால் ஏற்பட்ட கலவரத்தை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் எடுத்த அந்த அடக்குமுறையாளல் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 நபர்கள் கொல்லப்படுறாங்க. ஏன்னா அந்த துப்பாக்கி சூட்டுல 4 பேர் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கலவரமானது அடக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சிறையில வ.உ.சி. அவர்களுக்கு கடுமையாக நடத்தப்படுகிறார், செக்கிழுக்க வைக்கப்படுகிறார். ஓகேங்களா. சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்துல இருந்த பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்றாரு. அன்றைய காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா பிரெஞ்சுக்கு ஓடிடுவாங்க. ஏன்னா பிரெஞ்சு பாண்டிச்சேரி பிரெஞ்சோடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. அதனால பிரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஆவாது. இதை நம்ம பாளையக்கார புரட்சியிலே பார்த்திருப்போம். சோ இந்த முறையே பாரதிய முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு அரவிந்த் கோஷ், வி.வி. சுப்பிரமணியனார் அவர்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா தப்பிச்சு போறாங்க. அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எந்த இடம் எதிரி இடமோ அந்த இடத்துக்கு போய் பதுங்கிடுறாங்க. சோ இந்த மாதிரி முறையை பின்பற்றுறாங்க. சோ முக்கிய தலைவர்கள் பல்வேறு போராட்டங்கள் காரணமாக கைது செய்யப்படுவாங்க. காந்தியடிகள்லாம் பார்த்தோம்ல எத்தனை வாட்டி கைது செய்யப்பட்டாரு. சோ அந்த மாதிரிதான். அடுத்தது தமிழ்நாட்டுல புரட்சிகர தேசியவாதிகளுடைய செயல்பாடு. புரட்சிகர தேசியவாதிகள் பாண்டிச்சேரி பாதுகாப்பான புகலிடம் ஆயிற்று. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி தான் ஒரு அடைக்கலமான ஒரு இடமாக இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த இப்புரட்சிகர தேசியவாதிகள் பலரும் புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அறிமுகமும் பயிற்சியும் லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய ஹவுஸ் என்ற இடத்தில் பாரிஸிலும் வழங்கப்பட்டது. அதாவது இந்த புரட்சிகர எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு குறித்து அதுக்கான பயிற்சி லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஹவுஸ்லயும் பாரிஸ்ல இருக்கக்கூடியதுலயும் பயிற்சியானது வழங்கப்படுது. இந்த புரட்சிகர தேசியவாதிகள்ல முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்.பி.டி. ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனார், டி.எஸ்.எஸ். ராஜன் இவங்க எல்லாருமே முக்கியமான புரட்சிகர தேசியவாதிகள். அவர்கள் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில் விநியோகம் செய்தனர். புரட்சிவாத செய்தித்தாள்களான இந்தியா, விஜயா, சூரியோதயம் ஆகியவை பாண்டிச்சேரியிலிருந்தே வெளிவருகிறது. அதாவது தேசியவாதத்தை பரப்பணும். அப்போ பத்திரிகை தடை சட்டம்லாம் இருந்துச்சு. சோ அப்ப பாண்டிச்சேரியில இருந்து அந்த இதழ்களை எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. சோ நூல்களை வெளியிடுறாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே முக்கியமான ஒரு இது. அண்ட் நிறைய பேருக்கு இது என்ன புரட்சிகரனா என்ன, புரட்சிகர தேசியவாதிகள்னா என்ன, தீவிர தேசியவாதிகள்னா என்ன, மிதவாத தேசியவாதிகள்னா என்ன, மூன்றுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. மிதவாதிகள் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஆங்கிலேயருடைய சட்டத்துல என்ன உரிமை இருக்கோ அது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்க கிட்ட மன்றாடி காலில் விழுந்து மனுக்கள் கொடுத்து வாங்குறது மிதவாதத்தனம். ஓகேங்களா. எந்த ஒரு போராட்டத்துல இறங்காம ஜஸ்ட் மனு கொடுக்கறது, திரும்ப வாங்குறது, மறுபடியும் மேல்முறையீடு பண்றது, திரும்ப வாங்குறது, அந்த மாதிரி பண்றது. தீவிரவாத தேசிய அமைப்பு அப்படின்னா தேசியவாதிகள் அப்படின்னா என்னன்னா இப்போ இவங்களை விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல என்னன்னா மனு கொடுக்கறது மன்றாடுறதுலாம் இவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா களத்துல இறங்குவாங்க. களத்துல இறங்கி போராடுவாங்க, ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவாங்க, போராட்டங்களோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அது தீவிர தேசியவாதத்துடைய தேசியவாதிகள்ங்கிறாங்க. அதுவே இந்த புரட்சிகர தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா நல்லா இறங்கி அடிக்கிறவங்க, கொலையில ஈடுபடுறது, சுட்டு கொல்றது, ஏதாவது பாம்பு வீசுறது, அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்களதான் புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஆஷ் கொலையும் அப்படித்தான் நடக்கும். ஆஷ் கொலை 1904 நீலகண்ட பிரம்மாச்சாரியார் வேறு சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது நீலகண்ட பிரம்மாச்சாரியும் இன்னும் சிலரும் சேர்ந்து பாரத மாதா சங்கத்தை 1904 ஆரம்பிக்கிறாங்க. இந்த சங்கம் ஒரு ரகசிய அமைப்பு. ஓகேங்களா. ஆங்கில அதிகாரிகளை கொல்வதன் மூலமாக மட்டும்தான் நாட்டுப்பற்று உணர்வை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கமானது நம்புது. அதனால இதற்காக பயிற்சிகளும் இந்த சங்கத்துல வழங்கப்படுது. அப்படி செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதனும் இந்த அமைப்புல சேர்றாரு. இந்த அமைப்புடைய நோக்கத்தினால், கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட வாஞ்சிநாதன் என்ன பண்றாருன்னா
1911 ஜூன் 17ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரா இருந்த ராபர்ட் WD ஆஷ் அப்படிங்கிறவரை மணியாச்சி ரயில் சந்திப்புல சுட்டு கொல்றாரு. அவரை சுட்டது மட்டும் இல்லாம தன்னையும் சுட்டுக்கிட்டு இறந்துருவாரு. சோ இதுதான் இந்த புரட்சிகரமான தேசியவாதிகளுக்கான எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? அதாவது மத்தவங்களையும் கொல்றது, நம்மளையும் சுட்டுக்கிறது, அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அப்ப ஆஸ் கொலை அப்படிங்கிறது 1904ஆம் ஆண்டு நீலகண்ட பிரம்மாச்சாரியார் மற்றும் சிலரால உருவாக்கப்பட்ட பாரத மாதா சங்கத்தினால் பயிற்சி அளிக்கப்பட்ட வாஞ்சிநாதன் அவர்களால் நடத்தப்படுது. 1911 ஜூன் 17 டேட் முதல் கொண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. மணியாச்சி ரயில் நிலையத்துலதான் சுட்டுக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் சுட்டுக்கிட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கம். சோ தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகள்ல இருந்துச்சு, ஆனா இந்தியாவுல இல்ல. அப்ப இந்தியாவுல திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் தான் தன்னாட்சி இயக்கத்தை இங்க கொண்டு வருவாங்க. சோ அது குறித்துதான் நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்ட நிலையில மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம் அப்படின்னு நம்புறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள், புரட்சிகரவாதிகளையும் ஒடுக்குறாங்க, போராட்டம் பண்ற தீவிர தேசியவாதிகளையும் ஆங்கிலேய அரசாங்கமானது ஒடுக்குது. அப்படிங்கும் பொழுது இந்த நேரத்துலதான் மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது மனுக்கள் கொடுத்து மன்றாடுவாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய மனுக்கள் கொடுத்திருக்காங்க, கோரிக்கை எல்லாம் எழுப்பியிருக்கிறாங்க, சோ அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. எப்போ இந்த வங்க பிரிவினைக்கு அப்புறமா. சோ அப்படி வெயிட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டமானது 1909ல வருது. சோ இந்த சீர்திருத்தத்துல எந்த ஒரு அதிகாரமும் இந்தியர்களுக்கு வழங்கப்படல, எந்த ஒரு பொறுப்பாட்சியும் வழங்கவில்லை இந்தியர்களுக்கு. இதனால டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க மிதவாத தேசியவாதிகள். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணாங்க, மனுக்கள் கொடுத்திருக்காங்கல்ல, கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, சோ ஆங்கில அரசாங்கம் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. எப்பயும் போல விபூதி அடிக்கிறான் ஆங்கில அரசாங்கம். 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம், எந்த ஒரு சாதகமான இதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல, பொறுப்பாட்சியும் வழங்கப்படல. சோ மன சோர்வடைகிறாங்க. சோ இவ்வாறு தேசிய இயக்கம் ஆனது தளர்வுறுது. இந்த நிலையிலதான் பிரம்மஞான சபையோட தலைவரும் அயர்லாந்து பெண்மணியுமான அன்னி பெசன்ட் அயர்லாந்துல தன்னாட்சி அமைப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒன்றை இங்கேயும் நிறுவனம் அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க. ஹோம் ரூல் அப்படிங்கறத இங்கேயும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதன்படி 1916ல தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய அவர் அகில இந்திய அளவில் தன்னாட்சி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து சென்றார். அதாவது இந்த தன்னாட்சி இயக்கம் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில அரசாங்கத்திட்ட கேட்கறது, நாங்களே எங்களை ஆண்டுக்குவோம், நீங்களா எங்களை ஆண்டவே வேண்டாம். சோ அப்படின்னு சொல்லி தன்னாட்சி இயக்கத்தை முன்னெடுத்து வைக்கிறார் அன்னி பெசன்ட் அம்மையார், அயர்லாந்து பெண்மணி. ஓகேங்களா? சோ இந்த இச்செயல் திட்டத்தில் GS அருண்டேல், PB வாடியா, CB ராமசாமி ஆகியோர் அவருக்கு துணை நின்றனர். இவர்கள் கோரிய தன்னாட்சி ஆங்கில அரசிடம் ஓரளவிற்கு விசுவாசத்தை கொண்டிருந்ததாக அமைந்தது. அதாவது இதுவுமே அதேதான், மிதவாதிகள் தான் வந்து இந்த இதுலயுமே ஈடுபடுறாங்க பொழுது, சோ இவங்களும் ஆங்கில அரசை ஓரளவுக்கு அவங்க கிட்ட விசுவாசமா இருந்துதான் அதை வாங்க முடியும் நம்புறாங்க. ஓகேங்களா? தன்னுடைய திட்டத்தை மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதாவது நம்மளுக்குன்னு தன்னாட்சி இருக்கணும், ஆங்கிலேயர்களோட ஆட்சியில நம்ம இருக்கக்கூடாது, சோ இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செய்தி பத்திரிகை வேண்டும். சோ அதற்காக என்ன பண்றாங்கன்னா, அன்னி பெசன்ட் அவர்கள் நியூ இந்தியா காமன்வெல் அப்படின்னு 2 செய்தித்தாள்களை தொடங்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது அவங்க இன்னொரு கூற்றையும் சொல்றாங்க. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு பகுதி இது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் சொல்றாங்க. 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் வந்து பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்படுறாரு. ஏன்னா அப்ப பத்திரிகைகள்ல கருத்துக்கள் வெளியிட்டீங்கன்னா பத்திரிகை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்வாங்க. சோ அப்ப நம்ம அபராதம் கொடுக்கிற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் சிறை தண்டனையே வழங்குற மாதிரி இருக்கும், கடுங்காவல் தண்டனைகள்லாம் வழங்குற மாதிரியும் இருக்கும். அது அந்த செய்தியை பொறுத்து இருக்கு. சோ அந்த மாதிரி இவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டதற்காக 1910ல பிணைத்தொகையை செலுத்துற மாதிரி வருது. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான அடுத்த 2 பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எழுதின புத்தகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் வந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும், இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும், சுயாட்சி குறித்து துண்டு பிரசுரத்தையும் எழுதுறாங்க அன்னி பெசன்ட் அவர்கள். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இன்னும் இதழ்கள் கேட்பாங்க, செய்தித்தாள்கள் கேட்பாங்க, இந்த வாசகம் கொடுத்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது
இந்த நூல்கள் யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மூன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தோற்றுவித்த ஹோம் ரூல்ல. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸிற்கான சவால்களும். இது அடுத்தது இந்த 9.3ல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஹாஃப் பார்த்தாச்சு. சோ என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத அடுத்த பார்ட்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ சென்னை வாசிகள் சங்கம் 1852ல தோற்றுவிக்கப்படுது. கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனார் அவர்களாலும் அவர்களுடைய சேர்ந்தவர்களாலும் தோற்றுவிக்கப்படுது. மக்களுடைய தேவைகளை ஆங்கில அரசுக்கு எடுத்துரைப்பதாக இந்த அரசாங்கம் இருக்கு. இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் வணிகர்கள். அப்ப வணிக வரியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சமய பரப்பு குழுக்களுக்கு எதிராகவும் இவர்கள் செயல்படுறாங்க. சித்திரவதை சட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க. சோ இதனால சித்திரவதை சட்டமானது ஒழிக்கப்படுது. அடுத்தது 1877ல முதல்ல உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியாக ஒரு இந்தியர் நியமிக்கப்படுறாரு, டி முத்துசாமி. இது குறித்து ஐரோப்பியர்களால் நடத்தப்படக்கூடிய பத்திரிகைகள்ல விமர்சனங்கள் எழுப்புறாங்க. சோ இதனை உணர்ந்த கற்றறிந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அதன்படி 1878ல சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியார் மற்றும் பலர் சேர்ந்து தி ஹிந்து அப்படிங்கிற நாளிதழ கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது ஜி சுப்பிரமணியம் அவர்கள் 1891ல சுதேசமித்திரன் அப்படிங்கிற தமிழ்ல வரக்கூடிய ஒரு தேசிய பருவ இதழ தொடங்குறாரு. அது பின்னால நாளிதழாக 1897ல 99ல மாற்றம் அடையுது. ஓகேங்களா? சோ இந்த சுதேசமித்திரன் பத்திரிகையானது பின்பு வட்டார மொழியில பல்வேறு பத்திரிகைகள் தோன்றுவதற்கு ஒரு முக்கிய ஊக்கமாக இருக்கிறது. அடுத்தது சென்னை மகாஜன சபை 1884 மே 16ஆம் தேதி தோற்றுவிக்கப்படுது. எம் வீரராகவாச்சாரியார், அனந்தராச்சார்லு ரங்கையா அவர்களால் தோற்றுவிக்கப்படுது. முதல் தலைவராக ரங்கையா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. செயலாளராக அனந்தசார்லு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த கூட்டத்துடைய உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகள்ல மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து கூட்டம் கூடி விவாதிக்கிறாங்க. விவாதித்து அதை அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு சில கோரிக்கைகளையும் ஆங்கில அரசாங்கத்திடம் வைக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குடிமைப்பணி தேர்வுகளானது இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் ஒரே நேரத்துல நடத்தப்படணும். அதே மாதிரி வரிய குறைக்கணும், ராணுவ செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அதே கோரிக்கைகளை கொண்டுதான் 1885ல உருவான இந்திய தேசிய காங்கிரஸ் வருது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மிதவாத கட்டம். இந்த மிதவாத கட்டத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இந்த பிரம்மஞான சபை டிசம்பர்ல 1884 அடையாறுல நடந்தது. இதுல பல்வேறு முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்றாங்க. இந்த கூட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது உருவாக்கப்படும். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் சென்னை பம்பாயில நடக்கும். 1885ல 72 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 22 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க. அடுத்தது இரண்டாவது தேசிய மாநாடு வந்து 1886ல கல்கத்தால நடக்குது. தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால தலைமை தாங்கப்படுது. மூன்றாவது கூட்டம் சென்னையில இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் நடக்குது 1887ல. இதுல கிட்டத்தட்ட ஒரு 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதுல 362 பேர் சென்னை மாகாணத்துல இருந்து வந்தவங்க. ஓகேங்களா? அடுத்தது சுதேசி இயக்கம். எப்ப சுதேசி இயக்கம் ஆரம்பிக்கப்படுதுன்னா, வங்க பிரிவினையுடைய ஒரு நடவடிக்கையா தான், வங்க பிரிவினைக்கா இந்தியர்கள் எடுத்த ஒரு நடவடிக்கையா தான் சுதேசி இயக்கமான தொடங்கப்படுது. இந்த காலகட்டத்துல தான் முக்கியமான தலைவர்கள் தோன்றுறாங்க. சோ சுதேசி இயக்கத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குது. 1906ல நடந்த கொல்கத்தா மாநாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கணும், சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், தேசிய கல்விக் கொள்கையை முன்னெடுக்கணும்னு பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வராங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து என்னென்ன பண்ணாங்க இந்த சுதேசி இயக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியுடைய பாடல்கள் மூலியமாக மக்களுக்கு விடுதலை உணர்வை, நாட்டுப்பற்றை தூண்டினாங்க. இதழ்கள் மூலியமா பிரச்சாரங்கள் பண்ணாங்க. 1907ல சென்னைக்கு சுற்றுப்பயணம் வந்த பிபின் சந்திரபாலுடைய சொற்பொழிவுகளால இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை 1906ல வ.உ.சி. அவர்கள் தோற்றுவிக்கிறாரு. சோ இந்த நிறுவனத்துல 2 கப்பல் வாங்குறாங்க. காலியா லாவோ. இது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில நடக்குது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம வ.உ.சி. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தத்திலையும் தலைமை ஏற்று நடத்துறாரு. அதுக்கப்புறம் 1908ல பிபின் சந்திரபால் அந்த சொற்பொழிவு நிகழ்த்ததுனால வழக்கு பதிவு தொடங்கப்பட்டு பின்னாடி ரிட்டர்ன் வந்திருப்பாரு ஜெயில இருந்து. அப்படி வரும்பொழுது அதை செலிப்ரேட் பண்றதுக்காக வ.உ.சி.யும் சிவா அவர்களும்
பொதுக்கூட்டத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதனால அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, புரட்சிகர தேசியவாதிகளுக்கான அ பயிற்சிகளானது லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியன் ஹவுஸ்லயும், பாரிஸ்லயும் வழங்கப்படுது. புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஒரு புகலிடமாக எது இருக்குன்னா, பாண்டிச்சேரியானது இருக்கு. அதே மாரி புரட்சிகரமான தேசியவாதிகளால இந்தியா, விஜயா, சூர்யோதயம் இந்த பத்திரிகைகள்லாம் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியிடப்படுது. ஏன்னா, பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ஆஷ் கொலை. இந்த ஆஷ் கொலை வந்து பாரத மாதா சங்கம் அப்படிங்கிறது வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரியார் அவர்களால 1904ல உருவாக்கப்பட்டது. இந்த சங்கத்துடைய குறிக்கோள் என்னன்னா, ஆங்கிலேயர்கள கொல்வதனால தான் இந்திய மக்களுக்கு நாட்டுப்பற்று வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதன் மூலமாக 1911 ஜூன் 17 அன்னைக்கு திருநெல்வேலியுடைய மாவட்ட ஆட்சியரா இருக்கக்கூடிய ஆஷ் அவர்கள் மணியாச்சி ரயில் சந்திப்புல வாஞ்சிநாதன் அவர்களால சுட்டுக் கொல்லப்படுறார். வாஞ்சிநாதனும் அதுக்கப்புறம் அவரையே சுட்டுக்கிறார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் இத பொறுத்தவரைக்கும் 1909ல மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு நல்ல முடிவ வந்து ஆங்கில அரசு குடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா மின்டோ மார்லி சீர்திருத்தமானது அவர்களுக்கு மனச்சோர்வைத்தான் தருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் என்ன சொல்றாங்கன்னா, தன்னாட்சி அமைப்பை இந்தியாவுல நிறுவலாம். சோ இப்ப நம்மளுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி, அந்த அமைப்பின் மூலமாக நம்ம ஆங்கிலேய அரசுகிட்ட நம்ம தன்னாட்சி அதிகாரத்துக்காக போராடலாம் அப்படின்றாங்க. அதுபடி 1916ல நிறுவப்படுது. அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தங்களுடைய கருத்துக்கள மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நியூ இந்தியா காமன்வெல் அப்படிங்கிற பத்திரிகைகள தொடங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதிநவீன வசதிகளோட இருக்கக்கூடிய ரயில் பெட்டியில அடிமையா இருக்கிறத விட, மாட்டு வண்டியில ராஜா மாரி போயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒண்ணு விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படிங்கிறதும், இன்னொன்னு புத்தகம் இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்தது. அடுத்த பார்ட்ல ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அடுத்தது புக் பேக் ஆன்சர்ஸையும் நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன நான் அடுத்த வகுப்புல குடுக்குறேன். For more videos, stay tuned with Baybook. Thank you.